தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமலை நகர், பத்மாவதி நகர், எலக்ட்ரானிக் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த குடியிருப்பு பகுதியில் சாலை, தெருவிளக்கு, கால்வாய், வடிகால் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சாலை வசதி இல்லாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிப்படை வசதியின்றி சிரமப்படுவதாகவும், தெரு விளக்குகள் இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பதாகைகளை வைத்து பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி ஒன்றியம், போடி சட்டமன்ற தொகுதி, தேனி அரண்மனைப்பூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட திருமலை நகர் மற்றும் அதை சார்ந்து பக்கத்தில் இருக்கிற சொர்ண குடியிருப்பு, பத்மாவதி நகர் குடியிருப்போர் நல வாரியம் சார்பாக நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த குடியிருப்புகளெல்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அநேக சாலைகள் வசதிகளை மேற்கொள்ளுமாறு பல முறை நாங்கள் அரசாங்கத்திடம் சென்று மனு கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் குடிநீர் வசதிகளுக்காகவும் தொடர்ந்து தெரு விளக்குகளுக்காகவும் நாங்கள் மனு பல முறை பல சூழ்நிலைகளில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறப்படாதனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கலாம் என்கிற ஒரு நோக்கத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் தயவுக்கு இனிமேலாவது இந்த காரியங்கள் மேற்கொண்டு வராதபடி எங்களுடைய தேவைகளை நாங்கள் அடிப்படை தேவைகளுக்காக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு 400 ஃபேமிலிஸ் மேலே இருக்காங்க, 500 குடும்பம் இருக்குது. அதனால் இவ்வளோ இதுவும் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் மனு கொடுக்கும்போதும் செஞ்சுக்கிறோம், இது மாதிரி ரெடி ஆகிடுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னால் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. பட் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தோம். அதனால தான் இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் கையெடுத்தோம். கடந்த இந்த சாலை, அதாவது மண் ரோடு போட்ட உடனே நாங்கள் உங்களுக்கு போட்டுருவாங்க, அடுத்த 6 மாதத்தில் இது கன்வெர்ட் ஆயிருன்னு தான் சொன்னாங்க. பட் இது போட்டே 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே அந்த தார் போடாத அநேக வயதானவர்கள் வாகனத்தில் போகும்போது கீழே விழுந்துடுறாங்க. மழை காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க பைக்கில் போனாலும் கொண்டு வர கீழே விட்டுறாங்க. இப்போ அதனால் நிறைய விபத்துகள், இறப்புகளும் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து. அதனால தான் எங்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக நாங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் சமர்ப்பித்தோம். சிரமத்துக்குள்ளாக, அதாவது விஷ ஜந்துக்கள், தெருவிளக்குகள் இல்லாதனால நல்ல விஷ பாம்புகள் அதிகமாக போகிறது. சின்ன பிள்ளைகளுடைய நடமாட்டம் எதுவுமே இல்லை. வயதானவர்கள், குறிப்பாக வயதானவர்கள் பைக் ஓட்டும் போது கீழே விழுந்துடுறாங்க. அதனால் நிறைய அவர்களுக்கு சிரமத்துக்குள்ளாக இருக்கிறோம். இதெல்லாம் டேக்ஸ் பண்ணுறது, நம்ம ஹவுஸ் டேக்ஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கொண்டு போய் அவங்கள்ட்ட நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் பஞ்சாயத்தில். இப்படிலாம் இருக்கும்போது எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாதனால புறக்கணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அதில் புறக்கணிப்போம்.